வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது. சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகாது. ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளதே. ஒவ்வொரு விடியலும் எனது பெயர் சொல்லுதே. பணம் புகழும் உனது கண்ணை மறைக்கிறதே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். அவமானம் வென்று தரும் வெகுமானம். வானமே தாழலாம் தாழ்வதில்லை தன்மானம். மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம். பாறைகள் நீங்கினால் கோடைக்கில்லை சங்கீதம். பொய்மையும் வஞ்சமும் உனது பூர்வீகமே. ரத்தமும் வேர்வையும் எனது ராஜாங்கமே. எனது நடையில் உனது படைகள் போட்டிப்படுவே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வென்றேன். வழியே இல்ல, நம்ம சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம்னு சொல்றதுக்காக பார்த்தது உங்க அனைத்து தாய்மார்களுக்கும் அரசு மேல்நிலை பள்ளி சார்பாகவும் எங்கள் பொது இயக்கம் சார்பாகவும் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பையங்க ஒரு நாளா இந்த ஊர்ல இருந்திருக்காங்க. இந்த ஊர்ல இருந்து நிறைய நாட்டு நலப்பணி திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மரம் நடுறது, அதுமாதிரி முந்தா நாள் ஒரு 5 பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்த நாள் ஒரு பல் மருத்துவ முகாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் மேலும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நல்ல தெரியும் உங்களோட வேலை எப்படி தெரியும். வேலை செய்வதற்காக நீங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விழா நடைபெறுது எனக்கு வந்து ஒரு விழா நடைபெறதுக்கு ஒரு 4 நாளைக்கு மேலே சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு என்எஸ்எஸ் முகாம் நடத்துகிறோம் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பசங்களுக்கு ஒரு 7 நாள் நாங்கள் பே பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா நாங்கள் ஒன்றும் சொல்கிறேன், சரி சாப்பாடு ரெடி பண்ணலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ ஏதாவது முகாம் மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து நமக்கு தெரியும் பிரச்சனையாக உடனடியாக சாப்பாடு வேணால் 2 நேரம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வாழைன்னு சொல்லி தொழிலதிபராக இருக்காங்க வெளியூரில். அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், ஏதாவது வாங்க பண்ணுங்க அப்படின்னு. என்னால் 7 நாள் பண்ண முடியல, ஆனால் ஒரு 2 நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுமாதிரி வழியை பசங்க இயக்கம் சிறந்த கரங்கள் சாப்பாடு ஒரு நாள் பண்ணுறோம்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அதேமாதிரி ஒரு நண்பர்கள் உதவியோடு நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 2 காலையிலையும் நைட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதே போல் கேம்பு ஆக்சுவலாக மெடிக்கல் கேம்ப் பண்ணும்போது பல் மருத்துவ முகாம் பண்ணணும் அப்படின்னு தோனி பல் மருத்துவமனை நம்ம பகத்சிங் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க எந்த ஒரு இதுவுமே சொல்லலை, கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணித்தாருன்னு சொல்லி அவங்க ஒரு நாள் வந்து இந்த ஊரில் ஒரு பல் மருத்துவ முகாம் பண்ணாங்க. அடுத்தது நாள் வந்து கண் மருத்துவ முகாம் பண்ணணும்னு சொல்லும்போது அகர்வால் மருத்துவமனைங்கிறது வந்து பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நேற்று ஃபுல்லாமே பசுமை இயக்கம் சார்பாக அந்த ஜோதி ஸ்கூல் அவன் சொல்லுவோம், ஏன்னா பக்கத்தில் தான் ஊர் எல்லாமே ஒரே ஊர் மாதிரி தான் இருக்குது. அந்த பசங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் கொடுத்து நல்ல வசதி செஞ்சு கொடுத்த ஜோதி பள்ளியின் தாளர்களுக்கு இவங்க நன்றி தெரிவித்து வருகிறோம். அதுமாதிரி அந்த ஸ்கூலில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க மக்களுக்கு. சார் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்க, எல்லாரும் பசங்க நல்லபடியாக இன்றைக்கி ஒரு சிலமாட்டம் பார்த்தாங்க. நான் நேரம் இந்த சிலமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பள்ளிகள்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பரிசு சிம்பிளான பரிசாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஏன்னா இந்த ஊரில் வந்து ஒரு ஒரே நாள் தான் நேற்று நைட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு விளையாட்டு பள்ளி வைக்கணும்னு சொல்லி வச்சது. அதனால இங்கே வருகை புரிந்த ரோட்டரி கிளப் சார்பாக வருகின்ற அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த விழா நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய தலைமை ஆசிரியர், பெற்றோர்கள் சங்க தலைவர் மற்றும் ஆசிரியர் அனைவருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மற்றும் ரோட்டரி கிளப்பை சார்ந்த அதிகாரிகளே, அதிசயம் அவர்களே, அறிஞர் மற்றும் புதிய கந்தசாமி அவர்களே மற்றும் பள்ளியுடைய பாடலாளர்களே மற்றும் நம்முடைய அரசு நிலைய பள்ளியுடைய ஆசிரியர் மற்றும் கணேசன் அவர்களே, சிதம்பரநாதன் அவர்களே, திரு ராமசார் அவர்களே, சியாம் அவர்களே மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் பள்ளியில் அரசு நிலைய பள்ளியுடைய புத்தகாசி சங்க தலைவர் என்ற முறையில் நன்றியாக வணக்கம் தெரிவித்துக் இந்த முகாம் இளப்பிற சீரர்கள் சிறப்போடு நடத்துவதற்கு திரு மாநகராட்சியாக விளங்கிய திரு சுந்தரகுமார் அவர்களுக்கும் பள்ளியில் ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கும் மற்றும் விளையாட்டுக்களை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் மற்றும் நன்மை கல்வி உத்தரவு நல்கிய அனைத்து நல்ல இளைஞர்களுக்கும் வண்டியூர் அரசு நிலைய கல்வி சார்பில் இந்த வண்டியை கொண்ட வழக்கத்தை குறிப்பிட்டு விளையாடுகிற நன்றியாக எந்த பிரதிபலனும் பார்க்காம போகுது. இப்பதான் அட்வொகேட் ஆகிட்டாங்க. அவர்களுக்கு அட்வொகேட் பாடத்தில் அந்த மாதிரி நீதியாக வந்து ஏழை மக்களுக்கு நீதி வரணும்னு கேட்டேன். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இன்னொரு வார்த்தைகள் பேசாது பெருமதி அடைகிறேன். ஓகேங்களா? சில மாணவர்கள் எல்லாம் பங்கு கொண்டு சிறப்பாக நடத்திய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஊர் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த சிலம்பாட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம இந்திய தமிழக தற்காப்புக்களையே இன்னும் மேம்படுத்திக் கொண்டு போக சிலம்பாட்ட தலைவருக்கு வணக்கத்தை நன்றிகள் வணக்கத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய எல்லாரும் பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த 100 மீட்டர் எல் மணிகண்டன் நீலநாடுகள் வந்திருக்கான். அந்த செகண்ட் பரிசு மணிகண்டன் மணிநாடு. அடுத்தது அடுத்தது அப்புறம் இரண்டாவது பரிசு ஆசிரியர். இந்த ஊரில் கேம்ப் போட்டு இந்த வேளாண்மையெல்லாம் சொல்லி கொடுத்து இன்றைக்கு அரசமான செய்திருக்கிறார்கள். அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். முக்கியமாக நாட்டில் பாராட்டுகிறாரு. ஒரு இடத்துல நாங்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு தேடி அந்த வேலை வாய்ப்பு 2 பேரும் ஒரே மார்க்காக இருக்காங்க. அப்போ அங்கே வந்து நாட்டில் படிக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஸ்கூல் கொடுப்பாங்க. மார்க் அடிச்சு மார்க் என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாம் என்னன்னா அடிஷனலாக மார்க் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து 2 ஒரே மார்க் வந்து 20 மார்க் தான் அந்த வாய்ப்பு வாங்க. நம்ம காரணம் அதனால இன்றைக்கு அர்த்தமாக இந்த உண்மையிலும் தப்பாக பண்ணிக்கொண்ட மாணவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். மற்றும் ஓகேகள் சார்ந்த தலைவர் செயலாளர்களும் மற்றும் அப்ளிகேஷன் மற்றும் இந்த ஊர் பொதுமக்கள்
அனைவருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நல்ல நன்றி கூறி விடைபெற நன்றி. வணக்கம். இது மதற்காக விரும்பலாம் அந்த ஆசிரியர் முக்கியமாக என்பது பதிவு சார் ராமி சார் மற்றும் சிறந்த இந்த நேரத்தில் நன்றி கூறி